இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவனுங்க எனக்கு வேணாம், இவனுங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்மளோட உழைப்பு தான் அவனுங்க தின்றானுங்க, போதுண்டா சாமி, ஸ்விக்கிக்கு ஒரு கும்பிடு, ஜொமேட்டோக்கு ஒரு கும்பிடு, இதுக்கப்புறம் இவனுங்க பேச்சுக்கே நான் போலங்க, இவனுங்களை ஃபோக்கஸ் பண்ணாதான் என் மைண்ட் அப்செட் ஆகிடுது, இவனுங்க கொள்ளையடிக்கிறதுலாம் நினச்சா எனக்கு ரொம்ப காண்டாகுது, இதுக்கப்புறம் இவனுங்க பக்கமே போகிறதில்ல, எனக்கு இவனுங்க வேணாம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கானுங்க, 500 ரூபாய் வந்து ஆட் ரன் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கியில், என்ன கேட்கவே இல்லை ஆட் ரன் பண்ணுன்ட்டு, இவனுங்களா பண்ணி இவனுங்களா காசு பிடிச்சிக்கிறானுங்க. 500 ரூபாய், ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா உங்களுக்குலாம்? என்ன தெரியும்? இவனுங்களை இந்த பிஓசிங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஐயோ அவனுங்களா இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில இவனுங்கெல்லாம் வச்சுக்கினேன். இதுக்கப்புறம் இவனுங்களை பற்றி நான் பேச போகிறது இல்லைங்க, இதுக்கப்புறம் அந்த ஆடு கீடு எதுவுமே ரன் பண்ண போகிறதில்ல, வர ஆர்டர் வரட்டும், நான் கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக தருவேன். இதுக்கப்புறம் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஆஃப்லைன் கஸ்டமருக்கு தான். இவனுங்க இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவனுங்க எனக்கு வேணாம், இவனுங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்மளோட உழைப்பு தான் அவனுங்க தின்றானுங்க, இதனால் நம்மளுக்கு டென்ஷன் ஆகி நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் நம்ம தான் மென்டல் ப்ரெஷரில் அலைஞ்சுன்னு இருக்கோம். இவனுங்களுக்கு பாய் சொல்லணும், என் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆஃப்லைன் கஸ்டமருக்கு தான். இதுக்கப்புறம் பெஸ்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணாவே போதும், அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதனால தான் எடுத்து நான் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினேன். இதுக்கப்புறம் பேசுவேனான்னு தெரியல, எனக்கு இவனுங்களை பேசினா கூட ஒன்றுமே ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால் நான் பேசி ஒன்றுமே இல்லை, நான் புலம்புற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நான் பேச போகிறதா இல்லை, இதுக்கப்புறம் நான் என் வேலையை உண்டுன்னு இருக்கேன். இவனுங்க வச்சுக்கின்னு நம்ம வாழவே முடியாதுங்க. இவனுங்களுக்கு பதிலாக எவனா ஒருத்தன் புதுசாக வந்தால் கமிஷனை கம்மி பண்ணி தந்தால் தான் நம்மளை மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் அந்த ஆன்லைனில் கொஞ்சமாக சர்வே பண்ண முடியும், இல்லைனா டோட்டலாக அழிச்சிருவானுங்க, நம்மளுடைய ஹோப்பை ஃபுல்லாக உடச்சி விட்ருவானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. பை.